மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் தொடர்பாக சர்க்கரை நோய் இருந்தாலே நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம உடம்புல ஏற்படுது. நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், ஸ்கின் இச்சிங் நிறைய பேருக்கு ஏற்படுது. கண் பார்வையில டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த மாதிரி சர்க்கரை நோய் இருந்தாவே உடல்ல நிறைய பாதிப்புகளானது ஏற்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள்ல முக்கியமாக இந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல அந்தரங்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது பெண்கள் நிறைய பேர் வெளியில சொல்றதே கிடையாது. சுகர் இருந்ததுனாவே உடலில் பொதுவாக ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். உடல்ல பார்த்தோம்னா இந்த ஃப்ளூயிட் செக்ரீஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனாலதான் சுகர் இருக்கிற நிறைய பேர் ஸ்கின்ல ரொம்ப ட்ரைனஸ் இருக்குங்க, ட்ரை ஸ்கின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாயில சலைவேஷன், ஸோ நமக்கு இல்லாத மாதிரி இருக்கு. எனி டைம் ஒரு டர்ஸ்டி சென்சேஷன், தாகம் இருக்கிற மாதிரியே இருக்கிறது. ஸோ அதிகமான தாகம் எடுக்கிறது, பாலிட்ரிப்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி கண்டிஷன். ஸோ அப்போ உடல்ல ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுது, ஃப்ளூயிட் செக்ரீஷன் குறையுதுன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜெனிட்டல் ஏரியால வெஜைனால ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். பெண் உறுப்பில் அதிகமான ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுது. இதற்கு நம்ம என்ன சிகிச்சைங்க எடுக்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. எங்க போறது, யார்கிட்ட கன்சல்ட் பண்றது, இது வெளியில சொல்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 10 நாள் எனக்கு நார்மலா இருக்குங்க, அதுக்கப்புறம் லேசா ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. இப்போ சின்ன சின்னதாக எனக்கு வெடிப்புகள் இருக்கிற மாதிரியோ, தண்ணீர் பட்டா கூட எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பேசிக்காவே வெஜைனால ஃப்ளூயிட் செக்ரீஷன் இருக்கும். ஸோ இது நார்மலா ஒரு லூப்ரிகேஷனுக்காக, ஆர்கானிசம்ஸ் வெளியில இருந்து ஏதாவது நுண் கிருமிகள் பெண் உறுப்புக்குள்ள நுழையாதவாறு தடுப்பதற்காக நேச்சுரலாவே அது செக்ரீட் ஆகக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ட்ரைனஸ் ஆகும்போதுதான் அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. சுகர் இருக்கக்கூடிய பெரும்பாலும் பெண்களுக்கு இது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் பெண்களுக்கு சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெஜினல் ட்ரைனஸ் அப்படின்ற ப்ராப்ளம் ஏற்படுது. இது தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அடுத்து பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கணும். இது அப்படியே உடல் முழுவதுமே ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு சின்ன சின்ன கொப்புளங்கள், பெண் உறுப்புல சின்ன சின்ன கொப்புளங்கள் வர மாதிரியோ, அங்க இருந்து சில நேரங்கள்ல ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையோ இருந்து ரொம்ப வருத்தத்தை நமக்கு கொடுக்கும். இது ஒரு 3-4 நாட்கள் தொடர்ந்து இப்படி இருந்துச்சுன்னா அடுத்தது உடல் வலியோட அதிகமான காய்ச்சல், ஸோ ஃபீவர் அதிகமாகும். ஸோ ஃபீவர் ஜாயிண்ட் பெயினோட சேர்ந்து அதிகமா வலியை கொடுக்குது. இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேரு இந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் போயிட்டே இருப்பாங்க, ஒரு எரிச்சல் இருக்குங்க, இல்ல செமன் கலந்து வெளியேறுதுன்னு சொல்லுவாங்க, ஸ்பெர்மட்டூரியா அப்படின்ற கண்டிஷன். ஸ்பெர்ம் நமக்கு யூரின் போகும்போது ஆண்களுக்கு வருது. இதனால யூரின் போயிட்டு முடிச்ச உடனே பார்த்தோம்னா ஆண் உறுப்புல இருந்து டிப் ஆஃப் தி பெனிஸ்ல இருந்து வெள்ளையா ஒரு திரவம் ஒழுகுற மாதிரி இருக்கும். இதுவே நிறைய ஆண்களுக்கு சுகர் அதிகமாயிடுச்சு, ஒரு ட்ரைனஸ் உடல்ல இருக்குன்னா டிப் ஆஃப் தி பெனிஸ்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலயே வெண்மை நிறத்துல திரவம் வர மாதிரியோ, வெண்மை நிறத்துல படிவு இருக்கிற மாதிரியோ இருக்கும். இது ஹைலி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதிகமா இன்டர்கோர்ஸ் போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது அதிகமான வலியை உண்டாக்கக்கூடியது. ஸோ இதை பத்தின ஒரு தெளிவு கண்டிப்பா இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, சுகர்னாலதான் இது இருக்கா, இல்ல நம்மளுடைய பார்ட்னருக்கு இது இருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆச்சா அப்படின்னு தெரியாம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றதும் தெரியாது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சுகரோட லெவல் நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வழக்கத்திற்கு மாறாக சுகர் லெவல் அதிகமா இருக்கு, 1 மாதம் 2 மாதங்களாக நம்ம அதே மெடிசனை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், டயட் சரியா ஃபாலோ பண்ணல, அப்போ டைரக்டா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஜெனிட்டல் ரீஜியன்ல நமக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள், எல்லோருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு இது ஏற்படுது. சரி, இதை நம்ம எப்படி சரி செய்யணும், இதற்கான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும் இல்லையா? சோ நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்றது, மேம் இது நிறைய நாளா எனக்கு இருக்குங்க, இது சாதாரணமான ஒரு வெள்ளப்படுற பிரச்சனை நினைச்சேன், ஆனா சுகர்னால எனக்கு இருக்குன்னே தெரியாது, அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இதனாலயும் ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கு.
இதை சரி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிளட் சுகர் லெவலை நம்ம கண்டிப்பா குறைச்சே ஆகணும். ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் குறையும் போது ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சேம் டைம் என்னன்னா ஃப்ளூயிட் செக்ரேஷன் அதிகமாகும், ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே தோல் பகுதியில கண்கள், நாக்கு, இந்த மாதிரி பிறப்பு உறுப்புகளில் ட்ரைனஸ் குறைய குறைய நமக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மாதிரி பிறப்பு உறுப்புகளில் பிரச்சனை இருந்தா, ஸோ ஒன்ஸ் ஆண்கள் யூரின் ஒவ்வொரு முறை பாஸ் பண்ணும் போதும் அந்த முன்பகுதியில இருக்கக்கூடிய தோல் பகுதியை லேசா பின்னோக்கி இழுத்து தள்ளிட்டு லைட்டா நம்ம தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் யூரின் போயிட்டு அது வாஷ் பண்றது ரொம்ப முக்கியம். பெண்களும் அதே மாதிரிதான். ஸோ முக்கியமா நிறைய பேருக்கு சொல்லலாம், இந்த ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்றாங்க. அதுல ஃபோர்ஸா தண்ணியை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கும் பொழுது ஸோ அந்த இடத்துல ட்ரைனஸ் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் மைல்டா தண்ணீர் விட்டு வாஷ் பண்றது ரொம்ப நல்லது. சித்த மருத்துவத்துல படிகார நீர் அப்படின்ற மருந்து இருக்கு. இது நீர் தண்ணீர் மாதிரியே தான் இருக்கும். படிகாரத்தை அடிப்படையாக வச்சு செய்யக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா நீர் வாங்கிக்கோங்க. இது ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வாங்கிட்டு 10 ml 1 லிட்டர் தண்ணி, ஸோ 10 ml படிகார நீர்னா 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 3 முறை யூரின் போயிட்டு வாஷ் பண்ணும்போது இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஆண்களும் பெண்களும் இதை வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெனிட்டல் ரீஜன்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு குறையும். அதே மாதிரி உணவு முறையில மாற்றங்கள் கொண்டு வரணும். அதிகமான துவர்ப்பு, காய்கறிகள் இருக்கு, நிறைய காய்கறிகளை சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக குறையும். சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்ற மெடிசன். ஸோ இந்த அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்ற மருந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, நமக்கு பிளட் சுகர் லெவல் இருந்தாலும் சரி, அதை குறைப்பதற்கு ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம தொடர்ந்து இந்த அமிர்தவள்ளி கற்பம் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி சீந்தில் சர்க்கரை மறக்காம இந்த மருந்தை வாங்கிக்கோங்க. சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சுகர் லெவல் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட டோசேஜ். நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட இந்த மெடிசன் எனக்கு இந்த அளவுக்கு சுகர் இருக்குங்க, எவ்வளவு நான் இந்த மெடிசன் எடுக்கலாம், எவ்வளவு நாட்கள் எடுக்கலாம்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட எடுக்கலாம். இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்ற மருந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, இதனால நரம்புகள் அதிகமா பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும் சரி, அதை சரி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான மருந்து சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்ற இந்த மருந்து சுகருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டோசேஜ் படி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நாவல் கொட்டை கற்பம், தேற்றான் கற்பம், இந்த 2 மருந்துல ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிடும்போது சுகர் நமக்கு நல்லாவே ஒரு 3 to 5 நாட்கள்லயே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்ம அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம இருக்கணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு வெளி உணவுகளோ, அதிகமான கலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகளோ, நம்ம மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோ எடுக்கிறத நம்ம தவிர்த்தே ஆகணும். அதிகமா மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உடல் உழைப்பு நம்ம கரெக்டா எடுக்க தான் உடல் உழைப்பு கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் வாக்கிங்கோ இல்லை ஜாகிங் செய்யறோம், இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆர் யோக பயிற்சிகளை சரியான முறையில செய்யும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ தவறாமல் இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நம்ம உடல்ல சுகர் லெவல் குறைஞ்சு இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஸோ இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை அந்தரங்க உறுப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சுகர்னால நிறைய விளைவுகள் ஏற்படுது. நமக்கு பக்க விளைவுகள் இருக்குங்க. கால் எரிச்சல் இருக்கு, அதிகமான தாகம், உடல் எடை அதிகரிப்பு இல்லை உடல் எடை குறைவு, இந்த மாதிரி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், இது எல்லாம் இருந்தாலும் ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. ஸோ இதற்கான ஒரு விளக்கம் இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.